நம்ம வீட்டில் நெய் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை நெய் பேக்கெட்ஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெய்யை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. என்ன தான் எடுத்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நெய்யை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி விட்டுட்டு அந்த ஹாட் வாட்டரில் நம்ம காலியான அந்த கீ பேக்கெட்டை உள்ளே இந்த மாதிரி நினச்சி விடுங்க. நினச்சி விட்டீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் அதுக்கு உள்ள, அதாவது பேக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கீ எல்லாமே நல்லா உருகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நெய்யை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த பேக்கெட்டில் நெய் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நான் தூக்கி போடலாம் தான் வச்சிருந்தேன். சரி, ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இருந்தால் யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா தூக்கி போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கண்டிப்பாக இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த நெய் எல்லாமே உருகி உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துருச்சு. இது வந்து பேக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கீ பாட்டில்ஸுக்குமே இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கீ பாட்டில்ஸ் நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட சேர்ந்து உருகிடும் இல்லைங்களா. அப்படி உருகாமல் அந்த பாட்டிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த கீயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டரை ரொம்ப கொதிக்க எடுத்துக்கூடாது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் கூட போதுங்க. ஸோ அதுக்கு உள்ள அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீ பேக்கெட்ஸையோ இல்லை கீ பாட்டில்ஸையோ போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் எல்லாமே உங்களுக்கு ஒரு சொட்டு கூட வீணாகாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.